Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். இப்போது 79 ரூபாயில். ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. விஜய் எங்களை குறை சொல்லி பேசிதான் அவர் அரசியல் நடத்தி தீரும். ஒரு வேற யாரை குறை சொல்லி பேச முடியும்? 20% அவருக்கு நீங்க ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு இன்னைக்கு பத்திரிகை துறை சமூக ஊடகங்களை ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க. அவ்வளவுதான். நீங்க பத்திரிகையாளர்லாம் சேர்ந்து ஒரு செட்டிங் பண்றீங்க. எங்களை பார்த்து பயப்படலைன்னா அப்புறம் ஏன் எங்களை பற்றி கடுமையாக விமர்சிக்கிறீங்க? எங்களை பற்றி நீங்கள் அவ்வளோ பெரிய கட்சின்னு சொல்கிறீங்க, கூட்டங்களில் எங்களை பற்றி சொல்கிறீங்க, கொள்கை இல்லாத கூட்டன்றீங்க, தற்கூறின்றீங்க, அந்த விஷயங்கள்ல ஏன் பேசணும் எங்களுக்கு? இல்லை, அதாவது அவர்கள் என்ன பதில் சொல்கிறார்களோ அதற்கு பதில் சொல்ல வேண்டியது எங்கள் தலைவர்களுடைய கடமை. திமுக குடும்பங்கள் இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினரே நிறைய பேர் மாற்றி போடலாமா அப்படின்ற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு நிலைமை இருக்குன்றது செய்திகளை அவர் கேள்விப்படுறாங்க. புதுசாக ஒரு இயக்கமோ கட்சியோ வந்தோடனே அதுக்கு ஒரு பரபரப்பு இருக்க தான் செய்யும். சரி, நீங்கள் சொல்லுங்கள் சார், 2026 டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கேவா இல்லை டிஎம்கே வர்சஸ் டிவிகேவா? 2026 பொறுத்தவரை தமிழ்நாட்டையே உலுக்கிய கிட்னி திருட்டு, அதுவும் உங்கள் மாவட்டத்தை சேர்ந்த நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த பள்ளிப்பாளையம் குமாரப்பாளையத்தை சேர்ந்த அந்த விசைத்தறி தொழிலாளர்கள் ஏழ்மையில் சிக்கி தவிக்கிறாங்க. அவங்கள புரி வச்சு ஒரு கிட்னி திருட்டு நடந்துச்சு. அதுவும் திமுக சம்மந்தப்பட்ட ஒரு மருத்துவமனையில் நடந்துச்சுன்ற புகார் தமிழ்நாட்டையே உலுக்கியது. நீங்கள் சட்டம் ஒழுங்கு பற்றி பேசும்போது இப்போ இதையும் முதன்மையாக தானே சொல்கிறாங்க. விஜய் அவர்கள் நாமக்கல் வந்தபோது இதை பற்றி பேசினாங்க. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் நாமக்கல் கிழக்கு மாவட்ட திமுக செயலரும் மாநிலங்களவை உறுப்பினருமான KRN ராஜேஷ்குமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். 2026 சட்டசபை தேர்தல் நெருங்கி வருது. எல்லாருடைய எதிர்பார்ப்பும் மேற்கு மண்டலங்களில் திமுகவுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்க போகுது? 2021 வெற்றி வாய்ப்பு ஒப்பிடும்பொழுது 2026 திமுகவுக்கு ஒரு டஃப்பான எலெக்ஷனாகவே இருக்கும், கடும் போட்டி தரக்கூடிய தேர்தலாக இருக்கும்னு சொல்லி பரவலாக பேசப்படுது. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது 2026 வருகின்ற நாம் எதிர்கொள்ள இருக்கின்ற சட்டமன்ற தேர்தல் என்பது கடந்த 5 ஆண்டு காலமாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய தலைவர் தளபதி அவர்கள் தலைமையிலான இந்த திராவிட மாடல் ஆட்சியில் நாங்கள் தேர்தல் நேரத்தில் சொன்ன அத்தனை வாக்குறுதிகளையும் நிறைவேற்றிவிட்டு தான் மக்களை சந்திக்க இருக்கிறோம். குறிப்பாக தேர்தல் நேரத்தில் நாங்கள் சொன்ன வாக்குறுதிகள் ஒவ்வொன்றையும் நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். இன்றைய தினம் நமக்கு பெண்களுக்காக இலவச பஸ் பயணம் என்று விடியல் பயணம் என்று சொன்னோம், அதை செய்துவிட்டோம். மகளிர் உரிமை தொகையை வழங்கியிருக்கிறோம். சொல்லாத திட்டங்களையும் நிறைவேற்றியிருக்கிறோம். குழந்தைகளுக்கு, கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம், இது ஒரு மகத்தான திட்டம். சொல்லாத திட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். இதெல்லாம் தேர்தல் அறிக்கையில் கிடையாது, அதை நிறைவேற்றியிருக்கிறோம். அது இன்றைக்கி மக்கள் இடத்துல போய் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. விவசாயிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்னா, நான் ஒரு விவசாயினார், விவசாய கடனை தள்ளுபடி செய்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தள்ளுபடின்னு ஒரு பச்சை கலர் பேப்பர் கொடுத்துட்டு போனார் கூட்டுறவு வங்கியில். ஆனால் எந்த விவசாயிகளுக்கும் கடனை தள்ளுபடி செய்து மீண்டும் கொடுக்கல. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் தான் திமுக ஆட்சி வந்த பிறகு தான் விவசாய கடனை தள்ளுபடி பண்ணி விவசாயிகளுக்கு மீண்டும் கடன் கொடுத்தோம். இவ்வளோ நலத்திட்டங்கள் சொல்கிறீங்க சார். இந்த நலத்திட்டங்கள் 2026 எலெக்ஷனில் திமுகவுக்கு வெற்றிக்கு கை கொடுக்கும், குறிப்பாக மேற்கு மண்டலங்கள்னு சொல்கிறீங்க. ஆனால் மேற்கு மண்டலம் இன்னும் அதிமுகவுடைய கோட்டை. உங்கள் பகுதியை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சர் நாற்காலியில் அமரத்துக்கு எனக்கு வாக்களின்னு சொல்லி தானே எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக. அது எங்கள் மாவட்டத்தில் நடக்கலையே போன தடவை. எங்கள் மாவட்டத்தில் நான் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய பகுதிகளில் 3 தொகுதியுமே திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெற்றிருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் இந்த மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான சமுதாயத்திற்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் தான் அவர்களுக்கான அந்த சமூக நீதி வாய்ப்பு வழங்கப்பட்டது. இங்கு பெரும்பகுதியான பெரும்பான்மை மக்கள் கொண்ட கொங்கு வேளாளர் சமுதாயத்தை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் கோவை செழியன் அவர்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று இந்த கொங்கு வேளாளர் சமுதாயத்தை பிற்பட்டோர் பட்டியலில் சேர்த்தார். அதன் பிறகுதான் இவ்வளோ பெரிய வளர்ச்சி, கல்லூரிகள், வேலைவாய்ப்பு, இந்த சமுதாயம் இன்றைக்கு முன்னேறி இருக்கிறது. நம்ம சமுதாயத்தை சேர்ந்த ஒருவர் முதல்வர் வேட்பாளராக இருக்காரு. அப்போ நம்ம அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாமே. நம்ம சமுதாயத்திலேருந்து ஒருத்தர் முதலமைச்சராகவே ஆறாருன்னா அவருக்கு வாக்கு செலுத்தலாம்ன்றது இங்கே இருக்கக்கூடிய அந்த சமுதாயத்தை சேர்ந்த மக்களிடையே அது ஒரு பார்வையாக இருக்குன்ற ஒரு கருத்தோட்டம் போயிட்டு இருக்குல்ல? அப்படிலாம் கிடையாது. அந்த மாதிரி எண்ணம் இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட அவர் மீது இருக்கா எனக்கு தெரியல. அந்த மாதிரிலாம் எண்ணம் கிடையாது. ஏன்னா போன ஒரு இதில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் இந்த மேற்கு மண்டலத்தில். ஆனால் இம்முறை அந்த வாய்ப்பு அவர்களுக்கு இல்லை. ஏன்னா அனைத்து திட்டங்களும் நாம் செய்திருக்கிறோம். இப்படி எடப்பாடி பழனிசாமி
முதலமைச்சராக வர வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள் இந்த பகுதியில் நீங்கள் நினைப்பது போல் அவருக்கு அவ்வளோ பெரிய ஆதரவு கிடையாது. கொங்கு மண்டலத்திலே கொங்கு கிடையாது. மண்டலத்தில் ஏற்கனவே இருந்த ஒரு சூழ்நிலையின் அடிப்படையில் கொங்கு மண்டலத்தில் அதிமுகவுக்கு ஒரு ஆதரவு, அந்த கட்சிக்கான ஆதரவு அப்படிதான் இருந்ததா ஒழிய எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவுன்னு கிடையாது. அவருடைய தனிப்பட்ட அதுதான் செல்வாக்குக்கு தனிப்பட்ட செல்வாக்குன்னு கிடையாது. எப்பயுமே இந்த பகுதியிலே உங்களுக்கு நன்றாக தெரியும், கொங்கு வேளாளர் சமுதாயத்திற்கு இணையாக இருக்கக்கூடிய அருந்ததியர் சமுதாயத்திற்கும் உள்ஒதுக்கீடு வழங்கியது தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்தில் தான். இப்பொழுது அவர்களுக்கு சமூக நீதி உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. வேலைவாய்ப்பு மற்றும் கல்வியில் அவங்க ஒரு முக்கியத்துவத்தை பெற்றிருக்கிறார்கள். ஆக தொடர்ந்து இந்த பகுதியினுடைய மக்களுடைய வளர்ச்சிக்கும் மக்களுடைய அவர்களுடைய முன்னேற்றத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்குமே உறுதுணையாக இருந்த இயக்கம் தான். அதிமுக பலவீனமாக இருக்குன்னு சொல்கிற நிலையில் புதிதாக வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர் பின்னாடி ஒரு இளைஞர்கள் கூட்டம் வந்து இருக்குது. ஸோ அந்த இளைஞர்கள் கூட்டம், அதுவும் ஜென்சி இந்த இளைஞர்கள்லாம் வந்து கடந்த முறை வந்து திமுகவுக்கு வாக்களித்தவங்களாம் இந்த முறை வந்து அது அப்படியே வந்து தாவேக்காவுக்கு போகும். ஸோ இங்கே இது வந்து திமுகவை சில தொகுதியில் வந்து வெற்றி வாய்ப்பை பறிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்லாம் ஒரு கருத்து கணிப்புகள், அதே மாதிரி ஒரு கணிசமான வாக்கு சதவீதம் வாங்குவாருன்றதெல்லாம் செய்திகளாக நம்ம பார்க்க முடியுது. ஸோ அது எந்த அளவுக்கு வந்து கணிக்கக்கூடியதாக இருக்குது. தாவேக்காவுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு கூடுகின்ற கூட்டம் பொதுவாக எல்லா சினிமா திரைத்துறை சார்ந்த நடிகர்கள் வந்தால் வரதான் செய்யும். கிராமப்புற பகுதிகளில் நகர்ப்புற பகுதிகளில் எந்த வித்தியாசமும் இல்லாமல் சினிமா நடிகர்களை பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் வரதான் செய்யும். அந்த கூட்டத்தை வைத்து கொண்டு அவர் ஒரு வெற்றி பெற்ற தலைவர் என்றோ எதிர்காலத்தில் அந்த இயக்கத்திற்கு அந்த கட்சிக்கு அரசியலிலே ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும் என்பதோ கிடையாது. அதுபோன்று இப்போ வரக்கூடிய தேர்தலில் அது நிறுவனமாகிவிடும். இப்பொழுது விஜய்க்கு கூடுகின்ற கூட்டம் அது சினிமா மோகத்தால் வருகின்ற கூட்டமாக ஒழிய அரசியல் உரிமைக்காக அரசியலுக்காக வருகின்ற கூட்டம் இல்லை என்பது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் அது புரிந்து கொள்வீர்கள் அந்த முடிவில். ஆக அதை வைத்து வந்து தாவேக்காக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருக்கும் அப்படிங்கன்னு எடை போடுவது என்பது அந்த கருத்து கணிப்பு என்பது கிடையாது. 20% வாங்குவார், 20% மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி இது எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கிறதானே. இப்போ எத்தனையோ சினிமா நடிகர்கள் கட்சி ஆரம்பித்து அவர்களுடைய நிலை என்ன என்பது உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த கட்சியெல்லாம் எங்கெங்கே இருக்கிறதுன்னு தெரியும். அது மாதிரி வந்து இது வந்து அரசியலில் வந்து அது ஒரு நிலையான இப்போ ஒரு 20% நீங்கள் சொல்கிறது எதை வைத்து சொல்லுகிறீர்கள்? இதே 20%ங்கிறது அவருக்கு நீங்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு இன்றைக்கி பத்திரிகை துறை அந்த வந்து சமூக ஊடகத்தில் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிறாங்க, அவ்வளோதான். உண்மை நிலைமை அது கிடையாது. இல்லை, அவர் நிறைய குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக திமுக மேலே சொல்லிகிட்டே இருக்காரு. அது முக்கியமான குற்றச்சாட்டுன்னு பார்த்தீங்கன்னா வாரிசு அரசியல், குடும்ப அரசியல்னு சொல்கிறாரு. தாத்தா சிஎம்மாக இருந்தார், அடுத்து தந்தை சிஎம்மாக இருக்கார், அடுத்து பேரன் வந்து இப்போ டிப்டி சிஎம்மாக இருக்கார், அடுத்த தலைமுறைகளாக வந்து அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களே வந்து ஆதிக்கம் செலுத்துகிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து முதன்மையாக வைக்கிறார்ல திமுகவில். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, விஜய் எங்களை குறை சொல்லி பேசி தான் அவர் அரசியல் நடத்தியே தீரணும். அவர் வேறு யாரை குறை சொல்லி பேச முடியும்? எங்களுக்கு எதிராக தானே அரசியல் இயக்கம் தான் அவர். அதனால் எங்களை தான் ஒரு முக்கியமாக அவர் டார்கெட் பண்ணக்கூடியவர். அதனால் வந்து எங்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டு சொல்லலாம், அவதூறான குற்றச்சாட்டு சொல்லலாம், இந்த மாதிரி எதையாவது ஒன்று சொல்லிட்டு தான் இருக்கணும். அதில் அவர் கையில் எடுத்திருக்கிறது வாரிசு அரசியல், இது மாதிரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கையில் எடுத்து அவர் பேசக்கூடியவர். ஒன்று மட்டும் வச்சுக்கோங்க, எங்கள் குடும்பம் 3ஆம் தலைமுறையாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாங்கள் இருக்கிறோம். நான் வந்து இப்போ மாவட்ட செயலாளராக இருக்கிறேன். ஆனால் எனது தாத்தா மாவட்ட செயலாளராக கிடையாது. எனது தாத்தா வந்து மாவட்ட செயலாளர் தேர்தலில் நின்று தோற்று போனவர், ஒன்றிய செயலாளர் வரைக்கும் இருந்தவர், ஒன்றிய செயலாளராக இருந்தவர். ஆனால் நானும் வந்து எனது தாத்தா இந்த இயக்கத்தில் இருந்ததுனால எனக்கு இங்கே ஒரு பொறுப்போ பதவியோ எனக்கு கிடைக்கல. ஏன்னா நான் படித்து கொண்டிருந்த காலத்தில் எனது தாத்தா மறைந்து விட்டார். என்னுடைய முன்னோர்கள் என்னுடைய தாத்தா தந்தை இவர்கள் ஒரு இயக்கத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதன் மீது அந்த கொள்கையின் மீது எனக்கு ஒரு பிடிப்பு ஏற்படுவதற்கு அது பயன்படலாம். ஆனால் அந்த இயக்கத்தில் ஒரு பொறுப்புகளை பெற்று பணியாற்றுவதற்கு அந்த இயக்கத்தில் நம்மை ஒரு முன்னிலைப்படுத்திக் கொள்வதற்கு என்பது நம்மளுடைய உழைப்பு தேவை. நம்ம அந்த கொள்கையின் மீது இருக்கக்கூடிய அந்த பிடிப்பு நமக்கு முக்கியமாக தேவை. நான் சாதாரண கிளைக்கழக செயலாளராக தான் என்னுடைய பணியை தொடங்கினேன். கிளைக்கழக செயலாளர், ஒன்றிய துணை செயலாளர், 10 ஆண்டு காலத்திற்கு 12 ஆண்டு காலம் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர், ஒவ்வொரு படிநிலையாக வந்து தான் மாவட்ட செயலாளராக வந்தேன். ஆகையால் வாரிசு என்கின்ற நோக்கத்தின் அடிப்படையில் மட்டும் யாரும் ஒரு இயக்கத்தினுடைய தலைமைக்கு வர முடியாது, அரசியலே நிலைத்திருக்க முடியாது. இப்போ இளைஞர்கள் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கை கோட்பாடு இந்த மாதிரியான விஷயங்களை முன்னெடுத்தாலும் இளைஞர்கள்
அவ்வளோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பாலிடிக்ஸ் போயிட்டாங்க, இவங்க வந்து இவங்களுக்கு ஒரு பாஸ் ஹிஸ்ட்ரி இருக்குது, அதை தான் பேசிகிட்டு இருக்காங்க, நெக்ஸ்ட்டு அடுத்த ஃப்யூச்சர் பிளான் என்ன, அடுத்து வரக்கூடிய புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு அவருக்கு வாய்ப்பு அளிக்கலாம்ன்ற எண்ணத்தை நோக்கி இளைஞர்கள் நகர்றாங்க. அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. இளைஞர்களையும் அனுபவம் வாய்ந்தவர், இப்போது ஒரு கட்சியோட மாவட்ட செயலாளர் இருக்கீங்க. சொல்லுங்கள் சார், அந்த வாக்குகள் அடுத்து ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு அப்படியே போகுதுன்னு எடுத்துக்கலாமா? அதாவது ஒரு இயக்கம், அரசியல் கட்சிக்கு மிகப்பெரிய முக்கியம் கொள்கை தான். ஒரு மனிதனுக்கு இதயம் எப்படியுமோ அது மாதிரி கட்சி, அரசியல் கட்சி என்றால் கொள்கை இருக்க வேண்டும். அந்த கொள்கையை வெற்றி பெற செய்வதற்காக தான் அந்த அரசியல் கட்சி தொடங்கப்பட்டிருக்க வேண்டும். அதுதான் அதோடைய காரணமாக இருக்க வேண்டும். தான் எடுத்துக்கொண்ட லட்சியம், தான் எடுத்துக்கொண்ட கொள்கையை நிறைவேற்றுவதில் அந்த அரசியல் கட்சி முன்னெடுப்பு இருக்க வேண்டும். இல்லை என்றால் அது அரசியலிலே தோற்றுவிடும். திராவிட முன்னேற்ற கழகம் எந்த லட்சியத்திற்காக, எந்த உரிமையை நாம் பெற வேண்டும் என்று சொல்லி இருக்கிறதோ அதை இன்று வரை தொடர்ந்து அதில் வெற்றி கண்டும் இருக்கிறது, போராடி கொண்டும் இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிகப்பெரிய கொள்கைகளில் ஒன்று சமூக நீதி. அந்த சமூக நீதி வழங்குவதிலே இன்றைக்கு நாங்கள் வெற்றி கண்டிருக்கிறோம். மாநில அளவிலே இடஒதுக்கீடு, அந்த இடஒதுக்கீடை 69% இடஒதுக்கீடு பிற்பட்டோர், மிக பிற்பட்டோர், தாழ்த்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். பெற்று கொடுத்தது மட்டுமில்ல, அதுக்கான சட்டத்தை ஏற்றுகின்ற அதிகாரமும் பெற்று அந்த சட்டத்தையும் ஏற்றினோம் ஆட்சி அதிகாரத்தின் அடிப்படையில். அதுக்கு அடுத்தது பெண்களுக்கு, ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கும் சம உரிமை. அது ஒரு வகையான சமூக நீதி தான். அதுலேயும் தலைவர் சட்டத்தையே ஏற்றினார். பெண்களுக்கு சொத்தில சம உரிமைங்கிறான சட்டத்தை ஏற்றி அதிலையும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி கண்டிருக்கிறோம். மாநில உரிமையை போராட வேண்டும். மத்தியில் கூட்டாட்சி, மாநில சுயாட்சிங்கிற அந்த உரிமையில், அந்த கொள்கையிலிருந்து, அந்த உரிமையிலிருந்து நாங்கள் விலக மாட்டோம். இன்று வரை நான் முன்ன சொன்னல, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற காலத்தில் கூட கவர்னர் அத்துமீறுகின்ற போது அதை எதிர்த்த இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம். ஆக கொள்கையை நாங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற போதும் ஆளுங்கட்சியாக இருக்கின்ற போதும் எப்பொழுதும் விட்டு கொடுத்ததில்லை. தாவேக்காக்கு கொள்கை இல்லாத கூட்டம், அவர்களுக்கு வரக்கூடிய இளைஞர்கள் கூட்டம், இது அனைவருக்கும் தெரியும். ஒரு சினிமா மோகத்தால் வந்த கூட்டம். எனக்கு தெரிய அவர் சொல்கிறாரு சார், நாங்கள் எங்களை நீங்கள் தொடர்ச்சியாக தற்குறின்னு சொல்கிறீங்க, நாங்கள் ஆச்சரியக்குறி, மாற்றத்திற்கான அறிகுறி, எங்களுக்கு கொள்கை இல்லைன்னு சொல்கிறீங்க. நாங்கள் அவர்கள் நான் என்ன சொல்கிறேன், அவர்கள் ஒரு கொள்கையை ஏற்படுத்தி கொண்டால் அதை நாங்கள் வரவேற்க தான் போகிறோம். இன்னும் சொல்ல போனால் அவங்க கொள்கை இல்லைன்னா சொல்ல முடியாது. எதுக்கு அவங்களுடைய தாவேக்கால எல்லாம் எங்கள் பெரியார் படத்தையும் போட்டுக்கிட்டாங்க, அண்ணா படத்தை வச்சிருக்கிறாங்க, அம்பேத்கர் படத்தையும் வச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் ஆனால் அதை அவர்களால் இன்னும் சொல்ல போனால் அவர்களுக்கான அந்த கொள்கையை நிலையாக எடுத்துரைத்து மக்கள் மன்றத்தில் எடுத்து உரைக்கின்ற வல்லமை அவர்கள்கிட்ட கிடையாது. அதுதான் உண்மை. இப்போ எதையாவது ஒரு லட்சியத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம், கொள்கையை பெற்றிருக்கிறோம் என்று ஒரு பகட்டுக்காக, இன்னும் சொல்ல போனால் ஒரு பிம்பத்துக்காக பெரியார் படத்தையும் அம்பேத்கர் படத்தையும் வைத்திருக்கிறார்கள். அது ஒரு பக்கம். ஆனால் அவர்கிட்ட கொள்கை என்பது அவருக்கு கொள்கைங்கிற சரியான கொள்கை இல்லை. சினிமா நடிகர் என்கின்ற மோகத்தால் வருகின்ற கூட்டம், ஆரவாரம் தான். எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது, 2003-04 நினைக்கிறேன், நான் பொதுக்குழுவில் எப்பொழுது இருக்கிறோம், தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னார், நாளைய தினம் கூட ஒரு கட்சி துவங்கப்பட இருக்கிறது. தலைவர் கலைஞர் பொதுக்குழுவில் சொன்னார். இந்த பேட்டியை சீனியர்கள் கூட பார்ப்பாங்க. அப்போ தலைவர் சொன்னார், நாளைய தினம் கூட ஒரு நடிகர் விஜயகாந்த் அவர் தான் ஒரு கட்சி துவங்கப்பட இருக்கிறது, ஆனால் அந்த கட்சியினுடைய பெயரிலும் திராவிடம் இருக்கிறதுன்னு சொன்னார். ஆக திராவிடத்தை மறந்தோ திராவிடத்தை கைவிட்டோ யாரும் இந்த தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் இயக்கத்தை தோற்றுவிக்க முடியாது. அதுவரை நம்முடைய லட்சிய பயணம், நம்முடைய கொள்கை வெற்றி பெற்றிருக்கிறது என்று தலைவர் கலைஞர் அவர்கள் அன்றே சொன்னார். அடுத்த நாள் தலைவர் சொன்னதை பார்த்து நாங்கள் என்ன பொதுக்குழுவில் இப்படி பேசுகிறாருன்னு பார்த்தா 2 நாளில் அவங்க தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் தான் விஜயகாந்தி ஆரம்பித்தார். இவர் திராவிடங்கிற பேரை அவர் சேர்த்துல, ஆனால் திராவிட தலைவர்கள் பெயரெல்லாம் போட்டோ படத்தையெல்லாம் வச்சுக்கிட்டார். அதுவே தலைவர் கலைஞர் என்ன சொன்னாரோ அதுதான். இந்த தமிழ்நாட்டில் திராவிடத்தையோ திராவிட தலைவர்களையோ மறந்தோ கைவிட்டோ இன்னொரு இயக்கமோ வெற்றி பெற முடியாது. அதனால் அது அன்னைக்கு தேமுதிகக்கு என்ன தலைவர் கலைஞர் சொன்னாரோ அதே தான் இவங்க. பெயர் மட்டும்தான் கட்சியில் இல்லை, ஆனால் அவங்க படத்தை வச்சுருக்கிறாங்க. ஆனால் படத்தை வைத்து கொண்டு
கொள்கை என்று தெரியாமல் இருக்கிறார்கள். சரி, நீங்கள் சொல்லுங்கள் சார். 2026 டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கேவா இல்லை டிஎம்கே வர்சஸ் டிவிகேவா? 2026 பொறுத்தவரை இன்றைய சூழ்நிலையில் திமுக எங்களுக்கு தமிழ்நாடு வெற்றி கழகம் அது எங்களுக்கு இணையான ஒரு கட்சியாக நாங்கள் பார்க்க கிடையாது. அதிமுகவும் இன்னைக்கு சொல்லப்போனால் அதிமுகவும் அவர்கள் தொண்டர் மத்தியிலையும் பலத்தை இழந்திருக்கிறது, மக்களிடத்திலும் செல்வாக்கை அதிமுக இன்றைய தினம் இழந்திருக்கிறது. ஆகையால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இணையாக அவர்களால் ஈடு கொடுக்கின்ற வகையில் அவர்களுக்கு வலுவில்லை. திமுகவுக்கு போட்டியே இல்லைன்றீங்களா 2026? என்னங்க திமுகவுக்கு போட்டியே இல்லை? இந்த சின்ன சிறு போட்டிகள் தான், இவர்கள் தான் போட்டி. எங்களுடைய லட்சிய பாதைக்கு, எங்களுடைய தொலைநோக்கு கண்ணோட்டத்தின் திட்டத்திற்கோ ஈடு கொடுக்கின்ற அளவில் இந்த இரு கட்சிகளும் எங்களுக்கு போட்டியே கிடையாது. கொள்கை அளவிலும் எங்களுக்கு போட்டி கிடையாது. ஆனால் அறிவு திருவிழான்னு வச்சு எங்களை பற்றி அவதூறு பரப்புறீங்க, அந்த அவதூறு திருவிழாவை தான் நீங்கள் நடத்துகிறீங்க அப்படின்றாரு சார் அவர் விஜய் அவர்கள். நீங்கள் எங்களை பார்த்து பயப்படலைன்னா அப்புறம் ஏன் எங்களை பற்றி கடுமையாக விமர்சிக்கிறீங்க? எங்களை பற்றி நீங்கள் அவ்வளோ பெரிய கட்சின்னு சொல்கிறீங்க, கூட்டங்களில் எங்களை பற்றி சொல்கிறீங்க, கொள்கை இல்லாத கூட்டன்றீங்க, தற்கூறின்றீங்க. அப்போ அந்த விஷயங்கள்ல ஏன் பேசணும் எங்களுக்கு? அதாவது அவர்கள் என்ன பதில் சொல்கிறார்களோ அதற்கு பதில் சொல்ல வேண்டியது எங்கள் தலைவர்களுடைய கடமை. அதுக்காக பேசாமல் இருக்க முடியாது. அவர்கள் சதா எங்களையே தானே நினைத்து கொண்டிருக்கிறார்கள், எங்களை பற்றி தானே பேசி கொண்டிருக்கிறார்கள். அரசியல் விஜய் எங்க போனாலும் திமுக தான் எனக்கு எதிரின்னு சொல்றாரு. எங்களை பற்றி சதா பேசி கொண்டிருப்பவர்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டியதான் இருக்கு. வரக்கூடிய இளைய தலைமுறை, இளைய சமுதாயம் நாம் கடந்து வந்த பாதையையும் வரலாற்றையும் தெரிந்து கொண்டால்தான் நம் எதிர்காலத்தில் அவர்கள் நமக்கு எதிரே வருகின்ற சவால்களை நம்மால் சமாளிக்கின்ற அளவுக்கு நாம் திறன் பெற முடியும். பட் இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன்ஸ் அப்படி யாரும் இருக்காங்களான்னு தெரியல சார். இப்போ உங்கள் ஜென்ரேஷனாக இருக்கட்டும், இல்லை என் வயசில் இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் கூட இந்த மாதிரி கொள்கைன்னு பார்க்கலாம். பட் இந்த 2002K கிட்ஸ், ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கு அவங்க ஒரு ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டில் இருக்காங்க. அவங்களுக்கு உங்கள் வரலாறோ உங்கள் ஹிஸ்ட்ரியோ நீங்கள் இப்போது சமூக நீதியோ கோட்பாடோ அவங்களுக்கு முக்கியம் இல்லை. அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? சமகால அரசியலில் யார் என்னென்ன விஷயங்களை பேசுகிறா, திமுகவோ ஒருத்தர் கடுமையாக தாக்கி பேசுகிறாரு, திமுக செய்த தவறுகள்லாம் சொல்கிறாரு. அப்போ அவங்களுக்கு என்ன வருது? பரவாயில்ல, புதுசாக ஒருத்தர் வராரு, பாலிடிக்ஸ் பேசுகிறாரு. கிட்டத்தட்ட அவங்க பொதுக்குழுவில் பேசும்போது சொன்னாங்க, ஆயுத எழுத்து புரட்சி மாதிரி, ஆயுத எழுத்து திரைப்படத்தில் எப்படி வருமோ அது மாதிரி திமுகவுக்கு எதிராக ஒரு புரட்சி பண்ணி ஒரு புதுசாக ஒரு கட்சி உருவாகுது. பரவாயில்லையே, திரைபிம்பம்ன்றதை தாண்டி அவரை நம்பி ஒரு கூட்டம் இருக்குது. அதை தாண்டி இப்போது கொங்கு மண்டலத்துலேருந்து செங்கோட்டையன் போகிறாரு, சில சீனியர் நிர்வாகிகள் அவர் பக்கம் போகிறாங்கன்னா சரி ஓகே, ஒரு நம்பிக்கை இருக்குது, ஒரு மாற்றாக போட்டு தான் பார்ப்போமேன்றது இன்னும் இருக்கக்கூடிய ஜென்ரேஷன். நிறையா என்ன சொல்கிறது, திமுக குடும்பங்கள் இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினரே நிறைய பேர் மாற்றி போடலாமா அப்படின்ற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு நிலைமை இருக்குன்றது செய்திகளை அவர் கேள்விப்படுறோமே. அதாவது புதுசாக ஒரு இயக்கமோ கட்சியோ வந்தோடனே அதுக்கு ஒரு பரபரப்பு இருக்க தான் செய்யும். அது இன்றைக்கி உங்களை மாதிரி மீடியாக்கள் அதிகமாக வந்துருச்சு, சேட்டலைட்டு டிவி வந்துருச்சு, சமூக வலைதளங்களுக்கான சேனல்ஸ், யூடியூப் போன்ற சமூக ஊடகங்கள்லாம் வந்துருச்சு. அதனால் நீங்கள்லாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தையும் சேர்த்து இது ஒரு பெரிய பரபரப்பாக இன்றைக்கி இப்போ நமக்கு கண் முன்னே ஒரு தோற்றம் தெரிகிறது. இது சொன்னால் இது ஒரு தோற்றம் தான். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், கொள்கையோ லட்சியமோ இல்லாத எந்த கட்சியும் வெற்றி பெற முடியாது. இப்போ நடக்கிறது புதிய கட்சி அப்படிங்கிற ஒரு தோற்றம். அந்த புதிய கட்சியை உருவாக்கியவர் ஒரு சினிமா நடிகர் என்கின்ற அந்த பிம்பம், அந்த புகழ், இதையெல்லாம் இணைத்து பார்க்கின்ற போது தமிழ்நாட்டிலே ஒரு புரட்சி ஏற்படுகின்ற அளவுக்கு ஒரு இயக்கம் தோன்றுகிறது என்று சமூக ஊடகங்கள்லாம் நீங்கள் அதை ஒரு பிம்பத்தை உருவாக்குகிறீர்கள். உண்மை அதுவல்ல. நீங்கள் பத்திரிகையாளர்லாம் சேர்ந்து ஒரு செட்டிங் பண்ணுறீங்க. குறிப்பாக கொங்கு மண்டலங்களில் அதிமுக ஆல்ரெடி இருக்குது. இங்கே திமுக மண்டல பொறுப்பாளர் திரு செந்தில் பாலாஜி அவர்களை போட்டு இங்கே மாவட்ட செயலெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு பக்கம் அதிமுக, இப்போ புதுசாக செங்கோட்டையன் ஒரு பக்கம் வராரு. எப்படி சார் இருக்க போகுது கொங்கு மண்டலத்தில்? செங்கோட்டையன் இந்த பகுதியை சேர்ந்தவர், அவ்வளோதான். ஒழிய அவருக்கு அங்கே ஒரு பெரிய முக்கியத்துவமோ செல்வாக்கோ அந்த கட்சியில் இருந்தப்போ கூட கிடையாது. உங்களுக்கு கூட தெரியும், அவர் அதிமுகவிலிருந்து அவராக ஒன்றும் வெளியில் வரல, அந்த கட்சியிலேருந்து அவரை நீக்கினப்போ அங்கே என்ன பரபரப்பு ஏற்பட்டது? ஒன்றுமே கிடையாது. அவருடைய சொந்த தொகுதி கோபிச்செட்டிப்பாளையத்தில் கூட அவர் பெரிய ஆதரவாளர்கள் அதிமுகவிலிருந்து விலகி செங்கோட்டையன் கூட யாருமே போடிய அங்கே இருக்கிற நிர்வாகிகள், ஆதரவாளர்கள் அப்படியே தான் இருக்கிறாங்க. அவருக்கு இப்போ வேற புகலிடம் எதுவும் கிடையாது. இதில் சேர்ந்ததுனால அவங்களும் சரி ஒரு முன்னாள் அமைச்சர் வராருங்கிறப்ப அவருக்கு ஏதாவது ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அவ்வளோதான். அப்படி தான் பார்க்கணும். திமுக மேலே கொடுத்த வாக்குறுதிகளில் நீங்கள் நிறைவேற்றினோம்னு சொன்னாலும் பழைய ஓய்வூதிய திட்டம், அதே போல் பகுதி நேர ஆசிரியர்களுடைய அந்த பணி நிரந்தரம்,
பொதுவாக சொல்லக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, போதைப்பொருள் புழக்கம் வந்து திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பிறகு வந்து தமிழ்நாட்டில் வந்து குறிப்பாக பள்ளி கல்லூரி இளைஞர்கள் மத்தியில் வந்து அதிகமாக நடக்குது. அதனாலேயே லா அண்ட் ஆர்டர் விஷயம் வந்து ஏற்படுது. ஸோ இதெல்லாம் வந்து திமுக அரசின் மேலே ஒரு முதன்மையான குற்றச்சாட்டாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதிலிருந்து விடுபடணும்னா நீங்கள் எங்களுக்கு வாக்களிங்க, நாங்கள் அடுத்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பாலிடிக்ஸாக வந்து முன்னெடுக்கிறோம்னு சொல்லியும் அவங்க வந்து ஒவ்வொரு மேடையிலே பேசும்போது ஏதாவது ஒன்று சொல்லு. சட்டம் ஒழுங்கு இப்போ எந்த ஆட்சி நீங்கள் இருந்தாலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து எங்கள் மீது வைக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு குற்றச்சாட்டு. ஒன்று மட்டும் சொல்கிறேன், இந்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஓய்வூதியத்தை பற்றி சொன்னீங்க. இது வந்து 2001ஆம் ஆண்டே அப்பொழுதே வந்து ஒன்றிய அரசாங்கத்துடைய வழிகாட்டின் மூலமாக தான் இது வந்து 20 ஆண்டு காலமாக அந்த ஓய்வூதிய திட்டம் என்பது வந்து அரசு ஊழியர்களுக்கு நடைமுறைப்படுத்தவில்லை. அதுக்கு பதிலாக பங்களிப்பு ஓய்வூதியம் என்கின்ற அந்த திட்டம் தான் நடைமுறைப்படுத்தப்பட்டது, கான்ட்ரிபியூஷன் பென்ஷன். அதை தான் அரசு ஊழியர்கள் எங்களுக்கு மாற்றி நீங்கள் பழைய நடைமுறையில் இருக்கக்கூடிய ஓய்வூதிய திட்டமே வேணும்னு கேட்டிருக்கிறாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதற்கு ஒரு குழுவை அமைத்து பேச்சுவார்த்தை நடத்தி குழுவை அமைத்து நம்முடைய ஊரக வளர்ச்சித்துறையினுடைய செயலாளர் அவர் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்டு அந்த குழு அமைக்கப்பட்டு அதை ஆய்வு செய்து அரசாங்க ஊழியர்கள் பணியாளர்களுடைய கருத்துக்களை கேட்டு அரசாங்கத்துக்கு விரைவில் அவர்கள் அறிக்கை தர இருக்கிறார்கள். போன ஆட்சியில் தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடக்குது. ஒரு முதலமைச்சர், அப்போ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், 12 பேரை காக்கா குருவி சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் சுதந்திர போராட்ட காலத்தில் கூட இப்படி ஒரே முறையாக ஒரு வந்து வெள்ளைக்காரன் நம்ம இந்திய நாட்டு மக்களை அப்படி சுட்டு கொண்டதில்லை. எதற்காக சுட்டு கொண்டீர்கள்? அவங்க என்ன பாவம் செஞ்சாங்க? ஸ்டெர்லைட் ஆலை வேண்டாம் என்று எதிராக போராடினார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு முன்பு போராடினார்கள். 12 பேரை சுட்டு கொண்டார்கள். அப்பொழுது செய்தியாளர்கள் கேட்கின்ற போது அந்த முதலமைச்சர் ஒரு பொறுப்பற்ற பதிலை சொல்லுகிறார். தொலைக்காட்சியில் பார்த்து தான் நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். சட்டம் ஒழுங்கு கெட்டு போய் சீர்குலைந்திருந்தது கடந்த ஆட்சியில். குற்ற செயல் நடந்தால் உடனடியாக குற்றவாளிகள் பிடிக்கப்படுகிறார்கள், அவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படுகிறது, நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. ஆகையால் நீங்கள் வந்து பொதுவாக சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்று சொல்லுவது அது அரசியலுக்காக சொல்லக்கூடிய காரணம் தான். சரி, பொதுவாக திமுக நிர்வாகிகள்கிட்டயோ இல்லை இந்த மாதிரி மக்கள் பிரதிநிதிகிட்டயோ அந்த கேள்வியை முன்வைக்கும் போது நீங்கள் வந்து அதிமுக காலத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை பாருங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இதன் காரணமாக தான் நாங்கள் வந்து அதிமுக ஆட்சியை புறக்கணிச்சுட்டு திமுகவுக்கு வாக்கு செலுத்தி திமுக வந்து நாங்கள் ஆளுங்கட்சியாக கொண்டு வந்து அரியணையில் அமர்த்தி வச்சிருக்கோம். ஆனால் நீங்கள் வந்து கம்பேரிட்டிவாக வந்து திமுக மேலே குறைய சொல்லும் போது அதிமுக ஆட்சி காலத்தை வந்து கம்பேர் பண்ணி அதிமுக ஆட்சி காலத்தை பாருங்கள் என்று சொன்னது எங்கள் ஆட்சி காலத்தில் நாங்கள் சிறப்பாக நடத்தி வருகிறோம். அதுபோன்று நாங்கள் வந்து தொலைக்காட்சியை பார்த்து தான் துப்பாக்கி சூடு நடந்திருக்கிறது என்று சொல்லவில்லையே. இங்கு எந்த குற்ற செயல்கள் நடந்தாலும் உடனடியாக குற்றவாளிகள் பிடிக்கப்படுகிறார்கள், தண்டனை அளிக்கப்படுகிறது. முதலமைச்சர் அதில் உள்துறையை பொறுப்பை வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் இந்த தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டி வருகிறார். தமிழ்நாட்டையே உலுக்கிய கிட்னி திருட்டு, அதுவும் உங்கள் மாவட்டத்தை சேர்ந்த நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த அந்த பள்ளிப்பாளையம் குமாரப்பாளையத்தை சேர்ந்த அந்த விசைத்தறி தொழிலாளர்கள் ஏழ்மையில் சிக்கி தவிக்கிறாங்க. அவங்கள புரிய வச்சு ஒரு கிட்னி திருட்டு நடந்துச்சு. அதுவும் வந்து திமுக சம்மந்தப்பட்ட ஒரு மருத்துவமனையில் நடந்துச்சுன்ற புகார் தமிழ்நாட்டையே உலுக்கியது. ஸோ இப்போ நீங்கள் சட்டம் ஒழுங்கை பற்றி பேசும்போது இப்போ இதையும் முதன்மையாக தானே சொல்கிறாங்க. விஜய் அவர்கள் நாமக்கல் வந்தபோது இதை பற்றி பேசினார்ல. கிட்னி அது உடனே காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க, விசாரணை பண்ணியிருக்கிறாங்க. அதாவது உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை என்பது அது சட்டப்பூர்வமாக்கப்பட்டிருக்குது. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை வந்து சட்டப்பூர்வம். அதுக்கு உறவு முறைகளை ஆராய்ந்து அந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையை செய்யலாம். அதில் வந்து சட்டத்தின்பாலே அதில் வந்து சில விதிமுறைகள் இருக்கிறது. ஆனால் இது அரசாங்கத்துடைய கவனத்திற்கு அந்த சட்டத்தை மீறி செய்யப்படுகின்ற போது அரசுடைய கவனத்திற்கு அப்பாவி மக்களுடைய ஏழ்மை நிலையை பயன்படுத்தி கொண்டு அவர்களுக்கு அவரிடமிருந்து கிட்னி திருட்டு நடைபெறுவது தான் சட்டத்தின்படி அது தவறு என்று அது கண்டறியப்பட்டு அதுக்கான நடவடிக்கை முதலமைச்சர் உடனடியாக எடுத்திருக்கிறார். அது நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. எங்கள் பகுதியில் குமாரபாளையத்தில் தான் வந்து அந்த கிட்னி திருட்டு அந்த நடந்த சம்பவங்கள் அதிகம், அதில் பாதிக்கப்பட்ட மக்கள் அதிகம்னு சொல்கிறீங்க. கடந்த 20 ஆண்டு காலமாக 25 ஆண்டு காலமாக அந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் தங்கமணி. தமிழ்நாடு அரசினுடைய தொழில்துறை அமைச்சராகவும் பல்வேறு பொறுப்புகளில் இருந்தவர் அவர். நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த பகுதிக்கு ஏழ்மை நிலையின் காரணமாக தான், அதை நீங்களே சொன்னீங்க, மக்களுடைய ஏழ்மை நிலையை பயன்படுத்தி கொண்டு இந்த கிட்னி திருட்டை திருடுறாங்க ஒரு கும்பல் செய்யுது அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த ஏழ்மை நிலையின் காரணமாக தான் அங்கே தொழில்கள் முடங்கி இருக்கிறது. அதனால் அந்த ஏழ்மை நிலை காரணமாக 20-25 ஆண்டு காலமாக தமிழ்நாடு அமைச்சரவையில் தொடர்ந்து 10 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்தவர், அந்த பகுதியிலே தொழில்துறை அமைச்சராக இருந்தவர்,
ஒரு தொழிற்சாலையோ வேலை வாய்ப்போ அவர் உருவாக்கவில்லை. உருவாக்காத காரணத்தினால் அந்த பகுதியில் மட்டும்தான் அது நடந்தது, வேறு எங்கேயும் கிடையாது. அது கவனத்திற்கு வந்தவுடன் சம்மந்தப்பட்ட அது மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, அந்த கிட்னி திருட்டிலே ஈடுபடக்கூடிய குற்றவாளிகளாக இருந்தாலும் சரி, அது சட்டப்படி தண்டிக்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் ஆணையிட்டு அது விசாரணை நடைபெற்று அது எந்த இடத்திலையும் தொய்வில்லாது தான் இருக்கிறது. நேரம் ஒதுக்கி நிறைய தகவல் உங்களை பற்றியும் உங்கள் அரசியல் பயணத்தை பற்றியும் நிறையா ஷேர் பண்ணிட்டீங்க. நேரத்திற்கும் நன்றி சார். நன்றி. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். இப்போது 79 ரூபாயில். ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.